ஐஸ்வர்யா ரூமில் இருக்காங்க. அப்போ ஒரு வீடியோ வருது. அதை வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இவன் இப்படிலாம் அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் மேலே நம்ம உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக நல்லதே கிடையாது அப்படின்னு போகிறாங்க. போயிட்டு அங்கே ஆப்பிளாண்ட ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தி எடுத்து அப்படியே கையை அறுத்துக்கலான்னு வராங்க. அங்கேருந்து மகா பார்த்துட்டு ஓடி வராங்க. அந்த கத்தியை பிடுங்குறாங்க. விடு மகா விடு, நான் உயிரோடு இருக்கவே கூடாது, நான் சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. அந்த கத்தியை பிடிங்கி அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க. இல்லை அந்த மதன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காட்டுறாங்க. ஐயோ என்ன இப்படிலாம் மெசேஜ் அனுப்பியிருக்கான், நைட்டுக்கு வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மகா எல்லாத்தையுமே கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே செய், கண்டிப்பாக அந்த மதனை பிடிச்சிடலாம், அவனுக்கு இருக்கு அவனை இனிமேல் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அக்கா நீயும் நானும் சேர்ந்து இருந்தாலே போதும், எப்படியாப்பட்ட கஷ்டத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை மகா, இதை எல்லாமே கரெக்டாக நடக்குமா? ஏற்கனவே நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் நிறைய பிரச்சனை பண்ணிட்டேன். இதுக்கும் மேலே ஒரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? எனக்கு வேண்டாம், இவன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், நான் உயிரோடவே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் சொல்கிறேன்ல, நான் இப்போ பிரச்சனையை நான் சரி பண்ணி வைக்கிறேன், நீ எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, எனக்கு மைண்டே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இங்கே பாருக்கா, சத்தியம் பண்ணுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சத்தியம் பண்ணுறாங்க. சத்தியத்தை வாங்கிட்டோன்னே மகா யோசிக்கிறாங்க. அக்கா இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க. சூர்யா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டோம், அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரா, மறுபடியும் ஒரு வாட்டி கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. சூர்யா ஆஃபீஸ்லேருந்து வராரு. வந்தவனையும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ கொடுத்தேனே, அதை ஏதாவது பார்த்தீங்களா, ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அக்காவை இப்படி மிரட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சூர்யா, உங்கள் அக்காவுக்கும் வேலை இல்லை, உனக்கும் வேலை இல்லை, உங்கள் அக்கா எல்லாமே பண்ணுவா, எல்லாத்துக்கும் துணிவா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், சத்தியமாக சொல்கிறேன், அக்கா அப்படியாப்பட்டவங்க கிடையாது, அக்கா வந்துட்டு நல்ல அக்கா தான், நான் நிரூபிப்பேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. சரி எனக்கு வேலை இருக்குது, நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போகிறாரு. அப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மதனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. சரி எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு.